எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்க பரத் கிருஷ்ணா பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம எதை அன்பாக்ஸ் பண்ண போறோம்னா இந்த ரியல்மி பியர்ட் ட்ரிம்மரை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். உங்களுக்கு தெரியுதா? வெளிச்சத்துல தெரிய மாட்டேங்குதே. இதை ரியல்மி பியர்ட் ட்ரிம்மர்னு இருக்கா? இதை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஓகே, இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ட்ரிம்மருக்கும் எனக்குமே நிறைய ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த ட்ரிம்மரை பாருங்கள். இது நான் வாங்கின ஃபஸ்ட்டு ட்ரிம்மர். இது பேர் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். இது ரியல்மி, இது கீமி. ஸோ இதை நான் எப்போ வாங்கினேன்னா 11th 12th போகும்போது வாங்கினேன்னு நினைக்கிறேன். மார்ச் மாதம் 2017 ஐ திங்க். ஸோ அதை வாங்கும்போது என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் கேட்ட முதல் கேள்வி, உனக்கு என்ன அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நீ ட்ரிம்மர் வாங்குறது? சாரி, உனக்கு அப்படி என்ன இருக்கு அங்க நீ ட்ரிம்மரை வாங்கியிருக்க ட்ரிம் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. மெமரிஸ். ஸோ இந்த ட்ரிம்மர் நல்லா தான் இருந்துச்சு. நான் இது வாங்கும்போது ஒரு 400 rupeesக்கு வாங்கினேன். கீமி. இதுக்கு ஒரு 2 கிளிப்பு கொடுத்தானுங்க. இது வந்து 6mm 9mm. இப்போ இது கொஞ்சம் மக்கள் பண்ணுறதுனால நான் புதுசு வாங்கியிருக்கேன். அப்போது தாடிலாம் இல்லை, இப்போ இருக்குது. பசங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே 4 முடி இருந்தாலும் நாங்கள் 4 தடவை தடவிக்கிட்டு இருப்போம். நோட் பண்ணிக்கோங்க. இங்கே முடி கலைஞ்சி இல்லைனா கூட நாங்கள் களையை விட்டு நாங்களே சரி பண்ணிப்போம் கையாலேயே. ஏன்னா இது வாலிப வயசு. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரி, இதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த ரியல்மி பியர்ட் ட்ரிம்மரை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். அப்படி என்னதான் இருக்குன்னு. ஓகே, இது வந்து ஒரு பவுச்சு. இதை கேரி பண்ணுறதுக்கா? இது ட்ரிம்மரு, இது பவுச்சு. பவுச் நல்லா பவுச் இல்லை, நம்ம ஸ்டைலில் சொல்லணும்னா இட்ஸ் பார்க்கவே சுருக்கு பை மாதிரி தான் இருக்கு. ஓகே மேன், இட்ஸ் சுருக்கு பை. சார்ஜ் பண்ணுறதுக்கு அந்த யூஎஸ்பி கேபிள், லூப்ரிகேட்டிங் ஆயில் எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. இந்த ட்ரிம்மருக்கும் கொடுத்துருந்தாங்க, இதுக்கும் கொடுத்துருந்தாங்க. அது எங்கே இருக்கான்னு தெரியல. இப்போ இதுவும் எப்படியும் நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண போட்டில்ல, ஆனால் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வார்னிங்லாம் கொடுத்துருக்காங்க. அவாய்ட் கான்டாக்ட் வித் ஐஸ். அப்போ அதை பார்க்கக்கூடாது. உங்களுக்கு அறிவோ அறிவுனே அப்படி இல்லை, இது வந்து நீங்கள் கண்ணுக்குள்ளெல்லாம் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டு நாட் ட்ரிங்க். இதை நீங்கள் குடிச்சிடாதீங்க. ஓகே, கீப் அவே ஃப்ரம் சில்ட்ரன். இது எல்லாத்துக்கும் ஒன்று போட்டுருவாங்க, கீப் அவே ஃப்ரம் சில்ட்ரன். சரி, அவே எங்கள் வீட்டில் இருந்து சில்ட்ரனும் இல்லை. சரி, பரவாயில்ல, அது கிடக்கட்டும். ப்ரஷ், நம்ம வந்து இது க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ், சுருக்கு பை, தொடப்பு குச்சி அண்டு இந்த யூஎஸ்பி கேபிள், இதெல்லாம் தான் இந்த சுருக்கு பைக்குள்ளே இருந்துச்சு. அண்ட் நம்ம ட்ரிம்மரை பார்க்கலாம். வாவ், செம்மையாக இருக்கு. இதுதான் பார்க்கவே அழகாக இருக்கு, செம்ம கிளாசிக்காக இருக்கு. வாவ். ஆமாம், எல்லாத்துக்கும் ஒன்று கொடுப்பாங்களே. யூசர் மேனுவல். இது வந்து RMH 2016. ஒருவேளை இது 2016 ஆனதோ. மாடல் அப்படி தான் போட்டிருக்காங்க. மாடல் வேணால் நீங்கள் படித்து பார்க்குறதுனா படித்து பார்த்துக்கங்க. ஓகே, இதோட டோட்டல் வெயிட் 180 கிராம். ஓகே, இதில் வந்து இது வந்து 1800 சாரி 1799 ஒன்லி அப்படி போட்டிருந்தாங்க. ஆனால் இது ஆஃபரில் வந்து எனக்கு
1100 rupeesக்கு கிடைச்சிது. ஓகே, இதில் என்னென்ன இருக்குது? இது பேர் காம்போ. இது எப்படி ரிமூவ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். முத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கூறு வித்துக்கூறு வர என அப்பா, இதை எடுக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து சார்ஜருக்கான போர்ட்டு. வழக்கம் போல் இவனுங்க அடாப்டர் தரல, நம்ம தான் நம்மளுடைய ஃபோன் சார்ஜர் போல் எடுத்து இதில் போட்டுக்கணும். ஃபுல் அவுட் ஹியர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்மளும் அதை புல் பண்ணி பார்க்கலாம். இப்படியா? ஐயோ, எஸ், இப்படி தான் தனித்தனியாக வந்துடுச்சு. ஸோ இதை வச்சு நம்ம இந்த தொடப்பு குச்சி வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, பார்க்கவே அழகாக இருக்குது. இதில் ஏதோ 10 இது இருக்குது இல்லையா? இதை வச்சு நம்ம 10 இல்லையா 0.5 இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். உங்களுக்கு தெரியுதா? ஐயோ, இது போடவே இல்லை. வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன். அசம்பிளே பண்ணலை. இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் லைட் தெரியுதா? இருங்க, இந்த லைட் எரியுது இல்லையா? இந்த லைட் வந்து எதுக்காகனா, இது வந்து ட்ராவல் லாக்கம். அதாவது நம்ம இப்போ எங்கன்னா போயிட்டு இருக்கும் போது இதை நம்ம ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இது ஆன் ஆயிடுச்சுன்னா ஓடிக்கிட்டே இருக்கும், அப்புறம் பேட்டரி போயிடுமா. அதனால தான் இந்த ட்ராவல் லாக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ராவல் லாக் வந்து இது எப்படி ஆகும்னா, இது வந்து நீங்கள் ஆன் பண்ணாலும் ஆனே ஆகாது. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஆன் ஆகும். என்னுடைய ட்ராவல் லாக்கில் வந்து இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, அப்போ ஏதாச்சும் ஒரு பட்டன் அமுக்கி லாங் ப்ரெஸ்லேருந்து அப்போ ஓடிடுச்சுன்னா என்ன ஒரு புத்திசாலித்தனம். இந்த மாதிரி டவுட்லாம் எனக்கு வரும். சரி, ஓகே, இது லாங் ப்ரெஸ் பண்ணால் இது ஓடும். நான் ஓடலை. ஓடு. ஓடுது. இப்போ பச்சை கலர் லைட் இருக்கு பார்த்தீங்களா? கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக தான் வருது. ஓகே, பார்க்கவே அழகாக இருக்குது. நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இதெல்லாம் தான் இருக்குது. சரி, நம்ம ட்ரிம் பண்ணுதான்னு பார்க்கலாம். நான் ஏன் அந்த இடத்துல ட்ரிம் பண்ணலண்ணா, எங்கள் அம்மா என்னைய பிச்சு உதறி இருப்பாங்க. நம்ம தொடப்ப குச்சி காமிச்சல, அது மாதிரி தொடப்ப குச்சிலாம் போயிருக்கோம் பிஞ்சு. ஸோ நமக்கான இடத்துக்கு வந்துட்டோம். ஒன்றும் பரவாயில்ல, பிடிக்க எழுப்போம். சரி, இது ஒரு காக இல்லைன்னு பார்ப்போமா? என்ன ஸ்டைலில் வைக்கலாம்? மாநாடு ஸ்டைலில் வைப்போமா? சரி, இரு நம்ம பாட்டுன்னு போடுறோம். இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டே பார்க்கல. வெயிட் ப்ரோ, அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துக்கிறேன். இது என்ன, அட்ஜஸ்ட் பண்ண இந்த கிளிப்பு மேலே வந்துக்கிட்டு இருக்கு, தெரியுதா? ஓ நோ, நல்லா ட்ரிம் பண்ணுது. இந்த ஃப்ரெஞ்சு பியர்டு வச்சு பார்ப்போம், நல்லா இருக்குதா இல்லையான்ட்டு. எதுக்கும் நான் கண்ணாடி எடுத்துன்னு வந்துடுறேன், ஏன்னா எனக்கு இந்த கேமராவில் சரியாக தெரிய மாட்டேங்குது. போவோம், அங்கே பிசு தட்டி இருக்கு. நான் கேமரா பார்த்தேன்னா கொஞ்சம் சதப்பிடுவேன், அதனால நான் கண்ணாடி பார்த்துக்கிறேன். பரவாயில்லப்பா, எடுத்து சார்ஜே போடல, ஆனாலும் அது ஓடிக்கிட்டு இருக்கு. இதை சொல்ல மறந்துட்டேன். அதாவது சார்ஜ் போயிடுச்சுன்னா கூட நம்ம இதை வந்து போட்டுக்கிட்டே இது பண்ணலாம். ஏன்னா இது வந்து கார்டுன்னா சார்ஜ் போட்டுக்கிட்டே கூட பண்ணலாம். கார்டட் அண்ட் கார்ட்லெஸ் ட்ரிம்மர். எனக்கு இந்த இடத்துல தான் கொஞ்சம் ட்ரிம் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் வசதியாக வரல. ஸோ இது ஒரு ட்ராபேக் தான். இது வந்து 120 நிமிஷம் போகும்னு சொல்லியிருக்காங்க. 120 நிமிஷம்னா 2 மணி நேரம் ரன் டைம் சொல்லியிருக்காங்க.
இது 2 மணி நேரமும் ஓடுமா? நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன புது ட்ரிம்மர் நான் அதை ட்ரை பண்ண விரும்பலை. போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்கள் வீட்டில் அவ்வளோதான். ஓகே, ஒரு இதுவும் தெரியாது. இப்போ தெரியுதா? இப்போ தெரியுதா? இப்போ தெரியுதா? தெரியல. இப்போ தெரியுதா? தெரியல. இப்போ தெரியுதா? தெரியல. இப்போ தெரியல. இப்போ வாட்ச் தெரியுதா? தெரியல. தெரியவே இல்லையா? நான் தெரியறேனா? தெரியுது. என் கோட் தெரியுதா? தெரியுது. என் சட்டை தெரியுதா? தெரியுது. என் வாட்ச் தெரியுதா? தெரியுது. இந்த பேனா தெரியுதா? தெரியுது. இதெல்லாம் தெரியுதா? அது ஏன் தெரியல? எப்படி தெரியும்? சரி, எதுக்கு நமக்கு இந்த பிரின்சிப் எல்லாம் நார்மலாகவே இருக்கட்டும். எடுத்து மொத்தமா பிரின்சிபியா டாடா பை பை, ஐ அம் கோயிங் டு இந்தியா. மீசையும் எடுத்துடலாமா? ஓகே, இந்த மீசையும் எடுத்துருவோம். எடுத்து முடிச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சிருவோம். ஏன்னா போய் குளிக்கணும். சட்டையெல்லாம் முடியாயிடுச்சு. பரவாயில்ல, அம்மா. அதாவது சொன்னேன் இல்லையா, அந்த கீமி ட்ரிம்மர் வாங்கும்போது என் மூஞ்சி இப்படி தான் இருந்துச்சு. அதாவது இப்போ கொஞ்சம் முடி இருக்கிற மாதிரி இருக்கும், அப்போ ஒன்றுமே இருக்காது. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சார்லி சாப்ளின் மாதிரி மீசை இருக்கும். அதுக்கே நான் ட்ரிம்மர் வாங்கினேன். எங்கள் வீட்டில் அதுக்கு தான் செம காமெடி, செம திட்டு வேற இல்லை. உனக்கு அங்கே என்ன இருக்கு? நீ அதை ட்ரிம் பண்ணுறதுக்காக ட்ரிம்மர் வாங்கியிருக்க. ஏண்டாடே, பரவாயில்ல. அதுக்கப்புறமா இப்போ வாங்கியிருக்கேன். ஓகே, நம்ம இப்போ கண்ணாடி எடுத்துப்போம். கண்ணாடி எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துப்போம். செக் பண்ணிட்டா அங்கங்கே பிசுறாக இருக்கு. ஓகே, ஆமாம், மாநாடு ஸ்டைல் தானே வைக்கலாம்னு நினச்சோம். எனக்கு இந்த ஜாலைன் இருக்கிறதுனால எனக்கு இந்த இடத்துல இடுக்கமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம அவனோட ஸ்மூத் க்ரிப் எனக்கு கிடைக்கல. அந்த இடத்துலலாம் சரியா ட்ரிம் ஆகல. கேட்குதா? டப்புன்னு இடிக்கிறது. அதுக்கெல்லாம் காரணம் அதுதான். இந்த இடத்துல இருக்கிறது தான் போகவே மாட்டேங்குது. எப்படி இருந்தேனா இப்படி ஆயிட்டேன். சரி, இந்த கிளிப்பை கட்டி அதை க்ளீன் பண்ணிடுவோம். இந்த கிளிப்பை கட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பயமாக இருக்குது. நம்ம பட்டன் கழட்டு போய் அது பட்டன் உடச்சிக்கிச்சுன்னா. ஓகே, அடடா, ஆள் அடையாளமே தெரியாமல் சின்ன குழந்தை மாதிரி ஆகிட்டேன். சின்ன குழந்தை. ஓகே, இப்போ நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். இதை வர க்ளீன் பண்ணணும். அதோட பூஜை போய் தேடி நானும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுறேன். டாடா பாய். வந்து கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. ஓகே, நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோம். சாரி, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன். என்னோட இது பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்குது. ரொம்ப இதுவாக இருக்குது. கைக்கு அடக்கமாக தான் இருக்குது. ஆனால் அந்த இடுக்குகளெல்லாம் போய் இந்த ஜா லைன்ஸ்லாம் நமக்கு இருக்கிறதுனால இந்த இடுக்குள்ளெல்லாம் போய் கரெக்டாக பண்ண முடியல. அது கரெக்டாக ட்ரிம் ஆகல. மேபி நான் அது வந்து பழைய ட்ரிம்மர் யூஸ் பண்ணி பழகிட்டதுனால இது புதுசாக இருக்கலாம். போக பழகிக்கோன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இது வந்து நம்ம சார்ஜே போடாமலே இது வந்து இவ்வளோ நேரம் ஓடி இருக்கு. 20 நிமிஷம் போயிருக்கு. இதில் நான் தான் கற்றுக்கணும், ட்ரிம் பண்ணி கற்றுக்கணும். அதுக்கப்புறமா அழகாக ஸ்டைலாக வச்சுக்கலாம். ஓகே, இது பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்கிக்கோங்க. நல்லா தான் இருக்குது. சரி, நம்ம இதை சார்ஜ் போட்டுருவோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சுருக்கு பையை லாக் பண்ணுங்கள். சாரி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அன்பாக்சிங் வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வித் லாட்ஸ் ஆஃப் ஃபன். இதில் வந்து நீங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய வியூஸ் வந்து இந்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அன்டில் தென் பை ஃப்ரம் NBK. டாடா, பை பாய்.